அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் பிளான்டேஷன் பண்ணுற இந்த எம்எஸ்எஸ் ட்ரஸ்ட் குரூப் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டே ட்ரிப் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். அப்போ நாங்கள் சூஸ் பண்ண இடம் தான் நாகர்கோயிலும் அது சுற்று வட்டார பகுதியும். இதுக்காக சில மாதம் முன்னாடியே வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது, ரிசார்ட் புக் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுன்னு சொல்லி எல்லாமே பக்காவாக பிளான் பண்ணோம். ஸோ எங்களோட அந்த மொதல் நாள் ஜேர்னி பற்றின அந்த வீலாக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லெட்ஸ் see the வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம். இன்றைக்கி நாகர்கோயில் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ தான் எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ஒரு 1 ஹவரில் கிளம்பணும் ஸ்டேஷனுக்கு. தாம்பரமில் போயிட்டு ட்ரெயின் ஏறணும். இனிமேல் தான் கொஞ்சம் பேக்கிங்லாம் முடிக்க வேண்டியிருக்கு. கடகடன்னு பண்ணிவிட்டு நான் அப்புறம் அவங்க பார்க்குறேன். ஒரு வாட்டி கேபு, அதுக்கப்புறம் இன்னொரு வாட்டி பைக் ரெண்டுமே புக் பண்ணி அது கேன்சல் ஆனதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்னு சொல்லி நானே என்னோடய பைக்கை எடுத்துகிட்டு ஸ்டேஷனில் விட்டுட்டு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணி பைக் எடுத்தேன். டிராஃபிக்கும் ரொம்ப ஸ்லோ மூவிங்காக தான் இருந்தது. பட் இருந்தாலும் எப்படியோ கேப் பார்த்து பூந்து போய் ஸ்டேஷனில் வண்டியை போட்டு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ட்ரெயின் டிக்கெட் எடுத்தேன். கரெக்டாக நான் போகிற டைம் ஒரு ட்ரெயினை மிஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயினை பிடிச்சேன். அதை பிடிச்சி எப்படியோ தாம்பரம் ஸ்டேஷன் போகிறேன். பார்த்தா அன்ஃபார்ச்சுனேட்டாக நான் வந்து நாகர்கோயில் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். இப்போ தாம்பரம் ஸ்டேஷனில் இருக்கேன். கரெக்டாக ஒரு சின்ன கேப்பில் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ அடுத்தது வந்து பஸ்ஸை பிடிச்சி காலையில் போய் அவங்களோட ஜாயின் பண்ணணும். பார்த்துக்கலாம் எது வந்தாலும். இந்த பஸ் ஐடியாவுக்கு முன்னாடி ஒரு வேளை கேப் ஏதாவது புக் பண்ணி வேறு ஏதாவது இந்த மிடில் ஏதாவது ஒரு ஸ்டேஷனில் அந்த ட்ரெயினை பிடிச்சிடலாமா அப்படின்னு கூட ஒரு ஆப்ஷன் யோசித்தேன். ஆனால் ஃப்ரெண்ட்ஸும் சரி மிச்ச பேரும் அப்படிலாம் வாய்ப்பே இல்லை, இது சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயின், சினிமாவில் வர மாதிரி அப்படிலாம் முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பஸ் பிடிச்சே காலையில் எப்படியாவது டீமோட ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஸோ அதனால் ரெட் பஸ்ஸில் என்னென்ன பஸ் இருக்குது அப்படின்னு பார்த்து அதில் புக் பண்ண ட்ரை பண்ணேன். ஏன் அதிர்ஷ்டம், அப்போ 2 வாட்டி நான் புக் பண்ணுறேன், பார்த்தா பேட் கேட்வேன்னு சொல்லி அது டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ பெருங்கலத்தூருக்கு ஆட்டோ பிடிச்சி போய் அங்கே வந்து அந்த பஸ் வந்து நிற்கும்ல, அங்கேயே ஒருத்தர்கிட்ட பேசினேன். என் லக்கு அன்றைக்கி ஒரு பேசஞ்சர் வராததுனால அவரோட சீட்டை வந்து எனக்கு அலாட் பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு லக்கிலி பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ஸ்லீப்பரே கிடச்சிது. ஸோ கெட்டதுலேயே ஒரு நல்லதுங்கிற மாதிரி நான் ட்ரெயினை மிஸ் பண்ணாலும் எனக்கு இந்த பஸ்ஸில் சீட்டு கிடச்சிது. ஸோ அப்படிதாங்க, இப்படியோ ட்ரெயினை மிஸ் பண்ணி அப்புறம் எப்படியோ ஒரு ஆட்டோ பிடிச்சி அதுக்கப்புறம் வந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி இப்போ பஸ் ஏறி இருக்கேன். காலையில் எத்தனை மணிக்கு ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எந்த ஜங்ஷனில் இறங்கினா சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்றத பார்த்துட்ருக்கேன். எனக்கு ரொம்ப இந்த ரூட்ஸ்லாம் வந்து எனக்கு அவ்வளோ ஃபெமிலியர் கிடையாது. பார்க்கலாம். ஸோ நான் இந்த சைடு இருக்க ஸ்டேஷனில் என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து கரெக்டான டைமுக்கு அந்த ட்ரெயினை போர்ட் பண்ணிட்டாங்க. போட் பண்ணிவிட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா டின்னருக்கு அவங்களே சாப்பாடெலாம் அவங்க வீட்டில் செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமே அவங்க ஒருத்தருக்கு அது பரிமாறி சாப்பிட்றது, ஒருத்தருக்கு ஃபன் பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சூப்பர் ஃபன்னாக அங்கே போயிட்டு இருந்தது. பட் இந்த ஃபன் மோடில் வந்து நான் இல்லை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும் இல்லை, என்னோட அந்த கிட்ஸுக்கும் சரி மிச்ச என்னோடய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே அது ரொம்ப மாதிரி ஃபீலிங்காக தான் இருந்தது. பட் அட்லீஸ்ட் இதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக சீக்கிரமாக நம்ம நாகர்கோயில் ரீச் ஆகி அங்கே அந்த ஃபனில் ஜாயின் பண்ணுவோன்னு சொல்லி தொடர்ந்து ட்ராவல் பண்ணேன். பஸ் வந்து அந்த டின்னருக்காக வந்து ஹைவேஸில் ஒரு ரெஸ்டாரண்ட் கிட்டே நிறுத்தினாங்க. ஸோ கவர்மெண்ட் பஸ்லாம் பொதுவாக சில இடத்துல நிற்கும்போது அந்த இடத்த பார்த்தா நமக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமாக இருக்கும். பட் இங்கே வந்து ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் தான் நிறுத்தினாங்க. இதோட ஆம்பியன்ஸு அதுக்கப்புறம் ஈவன் ஃபுட்டு கூட ரொம்ப நல்லா தான் இருந்தது. பாலாஜி பவன்கிற ஹோட்டல், நான் அதுக்குள்ளே தான் போகிறேன். இப்போ இந்த பாலாஜி பவன் ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து நைட்டு டின்னர் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ என்ன இருக்குன்னு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு திருப்பி வந்து ஜேர்னியை கண்டினியூ பண்ணுவோம். இது ஒரு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டை இங்கே தான் நிறுத்தினாங்க. இது ஒரு டிப்பிக்கல் சவுத் இண்டியன் ரெஸ்டாரண்ட். நம்ம இட்லி, தோசை அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் அப்போ இருந்தது. நான் வந்து இட்லி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். நான் உட்காந்த டேபிளுக்கு ஒரு எதிர்த்த டேபிள்லேயே தான் வந்து இந்த டிரைவரும் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ அதனால் வந்து எங்கே நம்மளை விட்டு போயிடுவாங்களோங்கிற டென்ஷன் எனக்கு இல்லை. நானும் வந்து நிம்மதியாக அப்படியே சாப்பிட்டேன். நீங்கள் இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கலாம், ஓரளவுக்கு சிம்பிள் அண்ட் நீட் ஆம்பியன்ஸாக நல்லா இருந்தது.
ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் வாசல்லே பார்த்தா ஸ்நாக்ஸ் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. நான் பொதுவாக ட்ராவல் டைமில் வந்து அதிகமான ஸ்நாக்ஸ் எடுத்துக்கிறது அவாய்ட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம பெருசாக மூமெண்ட் இருக்காது, வயிற்று ஏதாவது பண்ணிடும் அப்படின்ட்டு. நான் வந்து வெறும் இஞ்சி மரப்பாவும் கடலை மிட்டாய் ஒரு சின்ன பேக்கெட் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் பஸ்ஸில் ஏறலாம்னு சொல்லி தயாரானேன். ஸோ சாப்பிட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் ஏறிட்டு இருந்தாங்க. ஸோ டிரைவரும் லாஸ்ட்டாக வந்து பஸ்ஸை எடுக்கிறதுக்காக ரெடி ஆனார். பஸ்ஸு கிளம்ப ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே ஏற ஆரம்பிச்சிட்டாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நானும் ஏறுறேன். நான் இங்கே கடையில் வந்து இந்த கடலை மிட்டாயும் இந்த இஞ்சி மரப்பாவும் வாங்கினேன். ஸோ இப்போ இஞ்சி மரப்பா சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே ஏதாவது பாட்டு ஏதாவது கேட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக கண்ணாசனுவேன். காலையில் எத்தனை மணிக்கு ரீச் பண்ணுறாங்க அப்படிங்கிறது வெடிகாலில் தான் தெரியும். எங்கள் டீம் மெம்பர் தேன்மொழி அப்படிங்கிறவங்களுக்கு அன்றைக்கி பர்த்டேங்கிறதுனால மிட் நைட் வந்து குழந்தைங்கள்லாம் கேக் கட் பண்ணாங்க. போட்டோ எடுத்துக்கோங்க. எடுங்க, நீ ஆனால் பார்க்கக்கூடாது. அது கட்சி ஹாப்பி பர்த்டே. இந்த மாதிரி மிட் நைட்டில் இந்த கேக் கட் பண்ணோன்னு சொல்லி முழுக்க இதுக்கான எஃபர்ட்ஸ் எடுத்தது, பிளான் பண்ணது எல்லாமே அந்த கிட்ஸ் தான். ஸோ எங்கள் டீம் கிட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு எந்தூசியாஸ்டிக்கோடு இருப்பாங்க. ஸோ பொதுவாகவே வந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி இந்த இனிஷியேட்டிவ் எடுக்கிறதுலாம் சுத்தமாக தயங்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான் அவங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸை வந்து இந்த மிட் நைட்டில் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கும் இது ஒரு அன்ஃபர்கெட்டபிள் பர்த்டேவாக அது அமைஞ்சுது. இந்த கேக் கட்டிங் ஃபன்லாம் வந்து நான் மொபைல் மூலியமாக தான் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு வெடிக்காலில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு ஒரு இடத்துல நிப்பாட்டினாங்க. இப்போ ஏதோ பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு இடத்துல நிப்பாட்டியிருக்காங்க. எங்கே நிப்பாட்டியிருக்காங்கன்னு எதுவும் தெரியல. மதுரை இருக்கும்னு நினைக்கிறேன். நான் இங்கே மதுரை ரீச் ஆன இந்த டைம்லேயே ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கோயில்பட்டி ரீச் ஆகிடுச்சு. ஒரு 45 மினிட் லேக் 2 பேருக்கு இருந்துகிட்டே இருந்தது. இப்போ நம்ம மதுரை ஏர்போர்ட் போகிற வழியில் இருக்கோம். நம்ம மதுரை வந்துட்டோம். திருநெல்வேலி கிராஸ் பண்ணுறேன். இன்னொரு 1 hour 10 minutes அப்படி காட்டுது அந்த அப்தா மார்க்கெட் ரீச் பண்ணுறதுக்கு. இப்போ வள்ளியூர் கிராஸ் ஆகிருக்கோம். ஸோ இன்னொரு 40 to 45 minutesல அந்த அப்தா மார்க்கெட் நாகர்கோயில் ரீச் ஆகிடுவோம்னு சொல்லி காட்டுது மேப்பில். டிரைவர் கொஞ்சம் அடித்து ஓட்டினார்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரம் கூட போகலாம். எப்படி பார்த்தாலும் ட்ரெயின் வந்து ஒரு 1/2 hour அஹெடாகவே தான் இருந்தது. ஸோ என்னால் வந்து அவங்கள அந்த வேலையே பிடிக்க முடியுமாங்கிறது ஒரு டவுட்டாகவே தான் இருந்தது. ஆனால் இந்த டைமில் என்னாச்சுன்னா ஆரல்வாய் மொழி அப்படிங்கிற இந்த ஸ்டேஷனில் ஒரு சிக்னல் இஷ்யூ காரணமாக 1/2 hour வந்து அங்கே ட்ரெயின் வந்து நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் அமைஞ்சுது. ஸோ அப்போ வந்து எங்கள் மக்கள் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் பண்ணாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நிலா வந்து மறையிறது இந்த ஃபோட்டோவில் பார்க்கலாம். நான் வந்துட்டு எப்படி அந்த லேக் இருக்குது அப்படிங்கிறதுனால என்னோடய கோ பேசஞ்சர் நண்பர் மகேஷ் அவர்கள் வந்து எங்கே இறங்கி எப்படி போகணுங்கிற ரூட் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஸோ நான் அதுக்கு ப்ரிப்பேர்டாக தான் நான் பஸ்ஸில் வந்துட்டு இருந்தேன். பொதுவாக இந்த ஆரல்வாய் மொழிங்கிற இந்த ஸ்டேஷனில் வந்து 5 நிமிஷம் தாண்டி நிற்காது. பட் அன்றைக்கி வந்து சிக்னல் இஷ்யூ காரணமாக வந்து இது 1/2 hour கிட்ட நிற்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்டுது. ஸோ இந்த டைமில் பார்த்தா பஸ்ஸில் நான் வந்து நாகர்கோயில் நோக்கி வந்துக்கிட்டே தான் இருந்தேன். பட் இங்கே வந்து இங்கே நிற்காதுங்கிறதுனால எங்கள் பஸ்ஸை வந்து நாங்கள் இங்கே வர சொல்லலை, நாங்கள் வந்து நாகர்கோயிலுக்கு தான் வர சொன்னோம். ஸோ அதனால் இங்கே வெயிட் பண்ணுற நேரத்துலேயே உங்கள் ஃபோட்டோ செஷன்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் தான் இங்கே நீங்கள் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் நான். நிலா மறையிறத பார்த்தீங்க. இப்போ சூரியன் வந்து உதிக்கிறதையும் பார்க்குறீங்க. ஸோ ஒரு வழி அந்த சிக்னல் இஷ்யூ வந்து சார்ட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் ஆரல்வாய்மொழி ஸ்டேஷன்லேருந்து புறப்பட்டு நாகர்கோயில் நோக்கி புறப்பட்டுது.
இந்த டைமில் வந்து நான் எங்களோட பஸ் டிரைவர்கிட்ட இங்கே நான் பஸ்ஸில் வந்த டிரைவர் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ண எங்கள் ட்ரிப்புக்கான பஸ் டிரைவர்கிட்ட பேச சொன்னேன். ஸோ எது வந்து மிட் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க 2 பேரும் பேசி அப்தா மார்க்கெட்டுங்கிற ஒரு இடத்த தாண்டின ஒரு ரவுண்ட் அபவுட் கிட்ட வந்து மிட் ஏரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த பஸ் டிரைவர் வந்து என்னை ட்ராப் பண்ணார். ஸோ அந்த ரவுண்ட் அபவுட் ஏரியா தான் நீங்கள் பார்க்குறீங்க. வடசேரி பஸ் ஸ்டாண்டில் நாகர்கோவில் பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு இடத்துல ஒரு பெட்ரோல் பங்க் இடத்துல வந்து என்னை நிப்பாட்டியிருக்காங்க. ஸோ அட்லீஸ்ட் நேற்று ட்ரெயினை தான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ இனிமேல் பஸ்ஸில் போகிற டைமில் தான் அந்த ஃபன் டைம் அவங்களோட என்ஜாய் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். அவங்களும் கிளம்பிட்டாங்களாம். இப்போ இன்னொரு ஒரு 5-10 மினிட்ஸில் வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி டிரைவர் சொன்னார். ஸோ வெயிட்டிங். என் டீமும் பார்த்தீங்கன்னா ட்ரெயின்லேருந்து இறங்கி அவங்க லக்கேஜஸ்லாம் கரெக்டாக அந்த பஸ்ஸில் பேக் பண்ணி அவங்க எல்லாருமே வந்து பஸ் ஏறி வந்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் எப்படா அவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக நான் நின்ன இடத்துலையே வந்தாங்க, என்னை பிக்கப் பண்ணிக்கிட்டாங்க. நானும் அவங்களோட ஒரு விழாச்சோலியில் ஐக்கியமாயிட்டேன். இப்படி தான் வந்து எப்படியோ நான் வந்து இவங்களோட வந்து சேர்ந்தேன். ஸோ உங்களுக்கு இந்த வீலாக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து அடுத்த 2 நாள் நாங்கள் எந்தெந்த இடம் பார்த்தோம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் வர வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ நாங்கள் போகிறது தான் வந்து நாங்கள் தங்குன அந்த ரிசார்ட்டுக்கு போகிற வழி. மாதிரி சரினா ஒரு மாதிரி சூப்பராக இருந்தது அந்த இடம். ஸோ நாங்கள் தங்குன அந்த இடத்தோட பேர் பார்த்திங்கன்னா SP ரிசார்ட். ஸோ இதை பற்றின ஒரு வீடியோவும் நான் போடுறேன். நீங்கள் இந்த வீடியோவை என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடி சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். லெட்ஸ் see with yet another interesting content. நன்றி, வணக்கம், பை.